இக்ரவு சூரத்துல் பக்ரா ஃபைன் அஹதஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா யஸ்ததியுல் பத்லா. சூரா பக்ரா ஓதுங்க. சூரா பக்ரா ஓதுனா என்ன நடக்கும்? ஃபைன் அஹதஹா பரக்கா, அது எடுத்த பரக்கத்து. வாழ்க்கையில பரக்கத் தேவைன்னா சூரா பக்ராவோட வாழுங்க. 2.5 ஜுஸ் பார்த்தாங்க மௌலைமாரு, இது 2.5 ஜுஸ் சரி வராது, யாசின் கொடுப்போம் அந்த சிறப்புன்னு அடிச்சுட்டாங்க. யாசின் சம்பந்தமா ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் இல்லை, எல்லாமே வாய்ஃப் தான். குர்ஆனுடைய இதயம் யாசின் இட்டுக்கட்டப்பட ஹதீஸ். மரணித்தவருக்கு மரணிக்கிற இக்ரவாலா மௌத்தாக்கு யாசின் மிக பலவீனமான ஹதீஸ். எந்த ஹதீஸும் யாசின்ல சரியானது இல்லை. நம்ம யாசினோட கோபம் இல்லை, சூரா பக்ராக்கு சிறப்பு சொல்லணும் சரியான ஹதீஸ்ல. இது முஸ்லீம் வர ஹதீஸ். இக்ரவு சூரத்துல் பக்ரா ஃபைன் அஹதஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா யஸ்ததியுல் பத்லா. அது சூரா பக்ரா ஓதுங்க, அது பரக்கத்து. அதை விட்டா கை சேதம். ஆனா நீங்க ஓதிக்கிட்டே இருந்தா செய்வினை சூனியம் ஒன்றும் உங்களை தாக்காது. அப்படி அந்த பெரிய செய்வினை சூனியம் வீணர்கள் தாக்க மாட்டாங்க, பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்கண்டா சின்ன சின்ன கவலை கொண்டாட்டி பேசுறது கவலை வருமா? கவலை வருமா? கவலை வராது. அப்ப எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பக்ராவில் இருக்குது. பரக்கத்து வேண்டாம் ஓதிக்கிட்டு இருங்க. பரக்கத்து உங்களோட நேரத்தில் இருக்கணும். பரக்கத்து உங்களோட நேரத்தில், பரக்கத்து என்பது உங்களோட நேரத்தில் இருக்கணும். உதாரணமா ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு புத்தகம் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் டைம் எடுக்கும். உதாரணமா இந்த மட்டும் ஒரு புத்தகம் தாங்கண்ணே, உதாரணம் நான் சொல்றேன். புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை. நான் ஏன் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன்னா சில அனுபவங்கள் எனக்கு உள்ளதுனால சொல்றேன். இந்த மாதிரி புத்தகம் இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் நான் முடிப்பேன் வாசி. இந்த மாதிரி புத்தகம் தாரீங்க ஒரு 300-400 பக்கம்டா, ஒரு அரபு புத்தகத்தை, தமிழில் அரபு, ஒரு மணி நேரத்தில் தான் முடிப்பேன் நான், வாசி முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு வாசிக்கிற ஒரு கலை, உதாரணம் சொல்றேன். இது இன்னும் சில ஆளுக்கு 10 நாள் தேவை, 20 நாள் தேவை, தொடர்ந்து வாசி அப்படி வரும். அது நேரத்துல பறக்கத்துங்கிறது இப்படிதான், இப்படி இருக்கும். இது ரெண்டுமே ஒரு மணி நேரம் தான். அந்த அகலம் இருக்கு தானே, சில ஆளுக்கு இந்த மூட்டுக்கு இருக்கும், இந்த ஆளுக்கு இந்த மூட்டுக்கு இருக்கும், சில ஆளுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அகலம் இதுதான் பறக்கத்து. 2 பேருக்கு ஒரு அவர் தான், ஒரு அவர். புரியுதா உங்களுக்கு? இந்த நீளம் பாருங்க, நீளம் உண்டு ஒரு அவர், ஆனா என்னுடைய தடிப்பும் இருக்குதானே, இது இந்த மூட்டுக்கு இருக்கும். சில ஆளுக்கு அந்த அளவுக்கு செய்வாங்க அந்த வேலைகளை. அதான் இமாம்களை பாருங்க, அவங்க 40 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. இமாம் நவவியுடைய புத்தகங்களை எழுதி பார்த்தா அதை பத்தி வரும்போது நான் சொல்லுவேன், 40 வருஷம் 43 44 வருஷம் தான் வாழ்ந்தாரு. அவர் எழுதிக்கிற புத்தகங்களை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 80 சுற்றம் பக்கம் எழுதிக்கிறாரு. சும்மா பிடி எழுதிட்டு போகல, தொட்டு எழுதி திரும்ப அது காயிறு வரைக்கும் வச்சுட்டு திரும்ப தொட்டு எழுதி அப்படி எழுதியிருக்கிறார். அது பரக்கத். அப்ப எனவே இந்த பக்கராவும் பரக்கத்துங்க அது ஒரு விஷயம். அந்த சூரா பக்கராவுல எப்படி பரக்கத்து வரும், பரக்கத்துல என்ன, பரக்கத்து எப்படி வரும், அது நேரத்துல பரக்கத்து வரும், தொழில பரக்கத்து வரும். பரக்கத்து என்பது சிறிய ஒன்றை கொண்டு பொருந்திக் கொள்கின்ற மனோநிலை. சிறிய ஒன்றை கொண்டு அல்லாஹ் கனாத், அது போதும் என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துறது அதுதான் இந்த பரக்கத். அது மனசுல வரணும், பணத்துல அல்ல. சொல்றது மனசுல உள்ளதுதான் பரக்கத், பணத்துல அல்ல. அப்ப எனவே சிலவங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது, சிலவங்களுக்கு இருந்தா போதும் மாஷா அல்லாஹ். அப்ப எனவே இந்த பரக்கத் இக்ரா சூரத்துல் பக்ரா இன்னஹதா ரசூலுல்லாஹ் குர்ஆனோட தொடர்புக்கு சொன்னது உங்களோட மறுமைக்கான தீர்வா மட்டும் சொல்ல இல்ல, இந்த உலகத்திலேயும் அதுதான் தீர்வு. அப்ப பரக்கத் வாழ்க்கையில கை சேதமே இருக்காது. லா தஸ்ததியுல் பத்லா லா யஸ்ததியுல் பத்லா, வீணர்கள் உங்களோட சக்தி வரமாட்டான். பக்ரா சொன்ன அது மாதிரி பக்ரா ஆல இம்ரான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு அல்லாஹ் இடத்துல மன்றாடும். இதுவும் சரியான ஹதீஸ். பக்ரா சூரா ஆல இம்ரான் பக்ரா ரெண்டுமே என்ன செய்யும், மன்றாடும். 2.5 ஜுஸ். அப்ப எப்படி ஓதுறது, ஒவ்வொரு நாள் ஓதணுமா? தேவையில்லை. உங்களால முடியுமானால ஓதுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாள்ல ஓத இல்லைன்னா ஓதுங்க, டைம் இருக்குன்னா ஓதுங்க, பிரச்சனை. 2.5 ஜுஸ் ஓதுறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு நாள் அதே ஓதிட்டிருக்கிறது சிறப்பா அல்ல 30 ஜுஸையும் ஓதுகிறது சிறப்பாண்டா 30 ஜுஸ் ஓதுங்க. ஏன்னா குர்ஆன் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனால அடுத்ததை விட்டுறக்கூடாது. வழங்க சொல்றது அடுத்ததை விட்டுறக்கூடாது, எல்லாமே இருக்கணும், எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கணும். நம்ம இடைக்கிடைக்க இதோடைய சிறப்பு கருதி இடைக்கிடைக்க என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி சூறாவுடைய சிறப்புகள்